செக்ஷன் 125 சிஆர்பிசி படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திருமணமான பெண்ணும் தன்னுடைய ஒரு இடம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு, அப்புறம் வந்து அவங்களுடைய ஒரு போட்டுக்கிற உடை, அப்புறம் வந்து எஜுகேஷன், அப்புறம் வந்து அவங்களோட ஹெல்த், இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு கணவரும் வந்து அந்தந்த பெண்ணுக்கு வந்து அதை கொடுக்கறதுக்கு மெயின்டெனன்ஸ் எப்பயுமே வந்து கணவனுக்கு அதற்கான ஒரு கடமை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒரு திருமணமான பெண் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. ஒருவேளை வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆன பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு திருமணம் ஆகிற வரைக்கும் பழைய அந்த முன்னாடி இருக்க கணவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு அதற்கான ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எப்போ மெயின்டெனன்ஸ் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த பெண் வந்து அடல்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கள்ளத்தொடர்பு, வேற யாருக்குன்னா வந்து கள்ளத்தொடர்பு வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து மெயின்டெனன்ஸ் மறுக்கப்படலாம். ஒருவேளை வந்து அவங்க மியூச்சுவலா பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து மெயின்டெனன்ஸ் மறுக்கப்படலாம். எந்த ஒரு காரணம் இல்லாம நாங்க பிரிந்து வாழ போறோம் அப்படின்னு சொல்ற பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கணவர்கள் தர வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆண்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்போ மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல இருக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.